ஜியாகிரஃபி எடுத்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து 10th வந்து பயாலஜி எடுத்தாங்க. அவங்க 2 பேர்த்தோடைய தனிப்பட்ட அணுகுமுறை, அவங்க எனக்கு வந்து வளர்த்தெடுத்த விதங்கள், அதில் வந்து ஓரளவுக்கு எனக்கு கல்வி மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அதை பயிற்றுவிக்கிற முறையிலையும் ஒரு கண்ணியம் இருந்தது அவங்ககிட்ட. அந்த கண்ணியத்தை நம்மளும் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதே பள்ளியில் எனக்கு இருந்த முதல்வர் டேனியல் தாமஸ் அப்படின்னு சொல்லி, அந்த அவருடைய வாழ்க்கை, அவரை வந்து டேனியல் தாமஸ்னு சுருக்கமாக நாங்கள்லாம் டிசிப்ளின் தாமஸ்ன்னு தான் கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு மனிதன். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டது. குடும்ப பின்னணி அப்படின்னு பார்த்தாக்க, என்னுடைய தந்தை வந்து கனரா வங்கியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேர் ஃபெரோஸ் கான். இப்போ இல்லை. அவங்க வந்து அவங்க எப்போவுமே எதையுமே ஒரு கடுமையான முறையில் நமக்கு வந்து சொல்கிறக்கூடிய ஒரு ஆள். ஆனால் வந்து அவங்க அன்றைக்கி காட்டின கடுமையை நம்ம ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி சமுதாயத்தில் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்குது. அந்த கசப்போடைய இனிமையை வந்து நாங்கள் இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கிறோம். என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே, என்னோட 3 சகோதரர்கள், ஒரு அண்ணன் இங்கே ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு, ஒரு தம்பி வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே நாங்கள் இன்றைக்கி நல்லா செட்டில் ஆகிருக்கிறோம், நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்றுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னோடய அப்பா அம்மா 2 பேர்த்துடைய பொறுப்பு தான். அப்பா வந்து ஒரு கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னா, அம்மா வந்து எப்பவும் எமோஷனல் சப்போர்ட். இது 2மே குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது சரியான விகிதத்தில் கிடைக்கும் போது சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அது எனக்கு நல்ல முறையில் இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். மழையுதிர் காலம் ரொம்ப தேர்வு செய்த ஆயிரக்கணக்கான கவிதைகளில் தேர்வு பண்ண ஒரு தொகுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஒரு வெளியீடாக வந்திருக்கின்ற உங்களுடைய படைப்புகள் பற்றி சொல்லுங்கள். இன்னொரு புத்தகம் வந்து சூஃபி கவிஞர்களை பற்றி எழுதியிருக்கேன். சூஃபித்துவம் அப்படின்றது எனக்கு அதே பள்ளி வயதில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல மனிதருடைய அறிமுகத்தால் ஏற்பட்டது. இங்கே இப்போ மதுரையில் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த மசூதியில் ஒரு பெரியவர் இருப்பார். அந்த தொழுகைக்கான அழைப்பு விடுக்கிறவங்க, அவங்கக்கிட்ட இருந்து எப்போவுமே அவர் கூட இருப்பேன். அவர் வந்து புதிர் மாதிரி சொல்லுவார். இப்போது வந்து வணக்கம் அப்படின்றது வந்து ஒரு சடங்கு இல்லை, அதை வந்து ஆன்மா பொருந்தி செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பெருமை இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சின்ன வயசில் எனக்கு அவர் ஊட்டி கொடுத்தாரு. அதோட முகமது நபியுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்களை சொல்லுவார். அப்போ அந்த ஞானிகள், சூஃபி ஞானிகள் அவங்களோட சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே அந்த மதத்தை கடந்து ஒரு பேரன்பை வந்து விதைச்சிட்டு போனவங்க. இன்னும் வந்து அவங்களுடைய ஆன்மாக்களுக்கு உடைய வைப்ரேஷன்ஸ் அவங்களுடைய சமாதிகளில் கிடைக்குது அப்படின்னு அதை தனிப்பட்ட முறையில் நானும் உணர்ந்திருக்கேன். அப்போ அவங்கள பற்றி நான் அடிக்கடி இது மாதிரி பிரயாணம் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் சூஃபிகளுடைய இடங்களுக்கு போயிருக்கேன். அப்போ போகும்போது அங்கங்கே ஏற்படுற அனுபவங்கள், அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒரு பக்தன் அப்படிங்கிறவன் யாரை சார்ந்து இருக்காங்க, யாரை வந்து வழிபடுறானோ அவங்களுடைய பின்னணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது தெரிஞ்சுக்கும் போது அவங்களுடைய மேன்மையெல்லாம் தெரிஞ்சிடும். இதை நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற ஒரு கருவியில் பாட்டாக மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவில் ஒரு 14 பேர்த்த பற்றின ஒரு பாட்டு முதல் தொகுப்பாக போட்டு அதை இப்போ வெளியிட்டிருக்கேன். திருநபி வலிமார் புகழ் மாலை அப்படின்னு சொல்லி. அந்த வெளியீட்டை வந்து நான் வணிகப்படுத்த விரும்பலை. அதை வந்து எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கறது, அது ஒன்று செஞ்சுட்டு வரேன். இது இல்லாமல் ஏஆர் ரகுமானோட நீங்கள் சேர்ந்து எழுதின அந்த 2 பாடல்கள், தாஜ்மஹால் பற்றியும் ஜோதா அக்பரில் எழுதின பாடல் தவிர்த்து வேறு பாடல் முயற்சிகள் பற்றி? பாடல் முயற்சி அப்படின்றது ஏஆர் ரகுமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்தது. ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஒரு விளம்பரம் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து ஒரு இடத்துல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், விரிவீரர் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெட்டிக்கடையில் அந்த இது ஒலி கேட்டது. அதை என்னென்னு குறிப்பெடுத்துக்கிட்டேன். விபா மிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இருந்து சென்னை அளவில் சென்னை ஆந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பண்ணாங்க. சென்னை டே கொண்டாடுறதுக்காக 1 நிமிடத்துக்குள்ளே ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 நிமிட பாடலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் செலவழித்து அந்த பாட்டை எழுதினேன். அது பாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகம் அதன் முதலகம், சென்னை நீ வாழ்க யுகம் யுகம், கடலாடும் நகரம், கலைஞான சிகரம், பொன்னாகும் எதுவும் நீ ஐயன் சொன்ன அகரம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து 1 நிமிடத்துக்கு எழுதி அந்த பாட்டை பதிவு பண்ணுறதுக்காக ரொம்ப முயற்சிகள் எடுத்தோம். அந்த பாட்டுக்கு நான் எழுதி மெட்டம் வச்சுட்டேன், என்னோடய அண்ணன் இசையமைச்சார். அந்த பாடலை வந்து சென்னையில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அதில் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்கள் போனோம். அந்த போட்டியில் எங்களால் அதுக்கு மேலே வர முடியல அப்படின்னா கூட அந்த சென்னையை பற்றின எனக்கு வாய்ப்பளித்து இருக்கிற இந்த பூமியை பற்றி ஒரு பாடலை எழுதி அதுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு இளம் தலைமுறையினுடைய முதிர்ச்சியான அனுபவங்களை கேட்டோம். உங்களுடைய மாணவர்கள், உங்கள் சம வயது உள்ளவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.